அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமிழ்ஸ்ரீ. நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது மகாத்மா காந்தி அவர்களை பற்றி பேசப் போகிறேன். மகாத்மா காந்தி சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் தேசபக்தர் ஆவார். மகாத்மா காந்தியின் முழு பெயர் மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி ஆகும். 1869ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள இடத்தில் போர்பந்தர் என்ற இடத்தில் பிறந்தார். நம் நாட்டிற்காக வெள்ளையரே நம் நாட்டின் விடுதலைக்காக வெள்ளையரே வெளியேறு இயக்கங்களை வழிநடத்தினார். தடி யாத்திரை உப்பு சத்தியாகிரகம் இயக்கங்களை வழிநடத்தினார். சத்தியம் அகிம்சையும் அவருடைய வாழ்க்கையின் கொள்கைகள். 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள் நாதுராம் கோட்சே என்னும் கொடியவனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆதேஷி. நான் தும்பைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்ப காந்தியை பற்றி ஒரு பாடல் பாட போகிறேன். இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி என்று வேற யாரு? இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி என்று வேற யாரு? கதிர்வேட்டை அணிந்தவர், கண்ணாடி போட்டவர், கையில் தடி கொண்டவர், கண்ணியமா வாழ்ந்தவர், நாட்டுக்காக உழைத்தவர், நல்ல பேரை எடுத்தவர், ஏழைகளை மதித்தவர், எளிமையோடு வாழ்ந்தவர், இந்தியாவின் சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்தவர். இந்தியாவின் தந்தையாம் நம் இதயம் காந்தியாம். இந்தியாவின் தந்தையாரு? மகாத்மா காந்தி என்று வேற யாரு? நன்றி, வணக்கம். Hello, good morning everyone. I am Marini. I am studying in 4th standard, Panchayat Union Primary School, Tumbaipatti. Now I am going to say a quote of Swami Vivekananda. Take risk in your life, but why you win, you can lead. You why win? If you lose, you can guide. Swami Vivekananda. As a student, I will take risk and up to my life. Thank you. Jai Hind. என் பெயர் தேஜஸ்ரீ. நவராஜ் துவக்கப்பள்ளி 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மகாத்மா காந்தி வரிகள் சொல்ல போகிறேன். உன்னில் நீயே மாற்றத்தில் கொண்டு வா, அதுவே உலகத்தில் நீர் காண விரும்பும் மாற்றம் ஆகும். மகாத்மா காந்தி மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நன்றி. Good morning everyone. My name is Purushottam and I am studying in 5th standard Panchayat Union Primary School, Tumbaipatti. We are celebrating Independence Day. I wish you all a very happy Independence Day. Independence Day is a national festival of India. We got freedom on this day. We remained freedom fighters on this day. India got freedom on this day in 1947. I love you, my country, very much. Jai Hind, Jai Bharat. Thank you. Hello, good morning everyone. I am Darshika. I am studying in 4th standard, Panchayat Union Primary School, Tumbaipatti. Now I am going to say a quote of Mahatma Gandhi ji. Keep your thoughts positive because your thoughts become your words. Keep your words positive because your words become your behavior. Keep your behavior positive because your behavior become your habits. Keep your habits positive because your positive become your values. Keep your values positive because your values become your destiny. Be positive. I'll say thank you. Good morning everyone. My name is Praveen. I am studying in 4th standard. Now I am going to say about our freedom. Freedom in the mind, faith in the words, pride in the sound. Let's salute the nation on this Independence Day. Happy Independence Day. Thank you. என் பெயர் ஆகாஷ். ஊராட்சி ஒன்றிய தும்பைப்பட்டி 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு பிடித்த மகாத்மா காந்தியின் வரிகளை கூறப் போகிறேன். நீங்கள் எதை செய்தாலும் உழைத்து உண்மையாகவே நடந்து கொள்ளுங்கள். மகாத்மா காந்திஜி உண்மையாகவே நடந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். Good morning everyone. My name is Nitish. Today is 15th August.
At first, I wish you all a very Independence Day. This year we celebrating 79th Independence Day. Independence Day is a national festival of our country. On 15th August 1947, India became independent from British rule. Jai Hind, Jai Bharat. Thank you. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்திய திருநாள் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. நம் தேசிய சுதந்திர தினம் நம் தேசிய விடுமுறை நாளாகும். நம் நாட்டின் தேசிய கொடி மூவர்ண கொடியாகும். பல சாதி மதங்கள் இருந்தாலும் நாம் இந்தியர் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன். இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. ஒவ்வொரு ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். சுதந்திர தினம் இந்தியாவின் முக்கிய தேசிய விழாவாகும். டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் சுதந்திரத்தன்று பிரதமர் தேசிய கொடி ஏற்றுவார். நம் நாட்டின் தேசிய கொடி மூவர்ண கொடி ஆகும். இந்த நாள் நம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவூட்டப்படுகிறது. மகாத்மா காந்தி, நேருஜி போன்ற தலைவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள். நாம் இந்தியர்கள் என்பதை பெருமை கொள்வோம். வணக்கம், என் பேர் புருஷோத்தமன். நான் உள்ளாட்சி துவக்கப்பள்ளி தும்பைப்பட்டியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். சுதந்திர தின கவிதை. அகிம்சை வளர்ந்த நாடு, ஆன்மீகம் வளர்த்த நாடு, ஈர்க்கை சிரித்த நாடு, ஈகை நிறைந்த நாடு, உலகம் போற்றிய நாடு, ஊக்கமுடைய நாடு, எழுச்சி மிகுந்த நாடு, ஏற்றம் கண்ட நாடு, 5 வகுத்த நாடு, ஒற்றுமை விளக்கிய நாடு, ஓதாவில் சிறந்த நாடு, ஔடதம் தந்த நாடு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரணிதா. நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பசுமை அழிவை பற்றி பேச வந்திருக்கிறேன். காடு கரையெல்லாம் கட்டடங்கள்லாம் நிறைஞ்சு போச்சு. நாடுங்கள்லாம் நச்சுவா ஆயிப்போச்சு. இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை இப்படித்தான் ஆயிப்போச்சு. ஐயா, அரசாங்கம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே 4 வழிச்சாலை அமைக்கணும்னு ரோட்டில் எல்லா மரத்தையும் அழிச்சிட்டான், வெட்டி காலி பண்ணிட்டாங்க. சோறு போட்டு நிலத்தை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் அதுக்கு பேர் ரியல் எஸ்டேட்டான். ஐயா, ஆடி காத்துல அம்மையும் பறக்கும்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் கொடி கம்பத்துல கட்டுற கொடி கூட பறக்க மாட்டேங்குது சார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? காத்து இல்லை, மழை தண்ணி பெய்யறது இல்லை, வெக்கையில வெந்து சாகுறோம் சார். நம்ம மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். நன்றி, வணக்கம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். நன்றி, வணக்கம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.